ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிங்க. அதுக்கு தேவையான காய்கறிலாம் வெட்டிடலாம். ரோஸு, கேப்சிகம், கேரட், கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் பீன்ஸுங்க. கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வடித்து விட்டு வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ண ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இல்லை, ஜஸ்ட் இதை எண்ணெயில் வதக்கிட்டாலே அது வெந்துடும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் சைடில் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு, பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. கொஞ்சம் முட்டை கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் காய்கறியோட. இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த சிக்கன் ரைஸ்க்கு கேப்சிகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குது சிக்கன் ரைஸில். இந்த கேப்சிகமோடு சாப்பிடும்போது ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் என்ன அரிசினாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா எக்ஸைட்டாக நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் ரைஸ் டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். அதுக்கு தான். ஸோ நல்லா கலரிக்கலாம். மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பெப்பர் மட்டும் தான் அதில் போட்டிருக்கேன். எனக்கு பெப்பர் காரமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் ரைஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும்.